ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது அப்படியே வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப்புன்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு கூட இது பாருங்கள் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். அது மேலே இருக்கிற அந்த ரோமங்கள் மாதிரியே இந்த முடியெல்லாம் அதே மாதிரியே இருக்கும். இது மலை பிரதேசங்களில் தான் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த கிழங்கு பாறைகளோட இடுக்கில் தான் இந்த கிழங்கு வளருமா. இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதான், எலும்புகளை ரொம்ப பலப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இடுப்பு வலி மூட்டு வலி உள்ளவங்கெல்லாம் வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் இந்த சூப் வச்சு குடித்தா 1 மாதத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இந்த கிழங்கை ஏற்காட்டில் வாங்கினேன். அங்கே இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்களும் போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. சூப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை 2ஆக உடைச்சோம்னா உள்ள கிழங்கு தெரியுது பாருங்கள். இது நீங்கள் வாங்கிட்டு 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட நீங்கள் வச்சுருந்து பண்ணலாம், கெட்டு போகாது. இது 3 மாதம் வரைக்கும் இது கெடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பப்போ தண்ணி தெளித்து இல்லாட்டி ஈரத்துணியில் சுற்றி வச்சுருங்க. இந்த கிழங்கை ரொம்பவும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 3 பேர் அளவுக்கு நீங்கள் சூப்பு செய்கிறீங்கன்னா 1 விரல் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்தீங்க அப்படின்னா இது வாமிட் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. எதையுமே நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது இல்லையா? அதனால் கொஞ்சமாக இதை ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஒரு கத்தி வச்சு இந்த தோலை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி உரிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தோல் ஒன்றும் அவ்வளோ ஹார்டாக இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சா நல்லா பீலாகி வருது. நான் இன்றைக்கி 3 பேர் அளவுக்கு தான் சூப்பு செய்ய போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கிழங்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ போதும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு தேவையான சூப்பு செய்கிறதுக்கு பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி கூட போதும். இது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. இது பார்க்குறதுக்கு அப்படியே இஞ்சி மாதிரி தான் இருக்கும். நாராக எப்படி இஞ்சி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், 2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் கையில் வச்சுருக்கிறது இஞ்சி. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை மட்டும் அரைக்க வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி கோரஸாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த டைப்பில் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சூப்பு இப்போ ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப்பு செய்யும்போது எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்கள். இப்போது இந்த சூப்போட வாசனைக்காக 1 பிரியாணி இலையும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம். இது 2ம் பொரிஞ்சு வரவும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் அது நீங்கள் கடித்து சாப்பிட முடியாது. அது இஞ்சி எப்படி நாராக இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லா சத்தும் இந்த தண்ணியில் சீக்கிரமாக இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம இதை அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் ஓரளவு வதங்கட்டும். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவு தண்ணி உள்ளே சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணி எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா வற்றணும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், வாசனைக்காகவோ இல்லை காரத்துக்காகவோ லைட்டாக கரம் மசாலா, இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இப்போது கொதிக்க விட போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சும் நல்லா இந்த சூப்பு கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பு நல்லா கொதித்து வரணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் மூடி போட்டு கூட கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது சூப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம சூப்பை குடிக்கணும். அப்படியே குடிக்க முடியாது, ஏன்னா எல்லாம் சக்கையாக இருக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் இதை தனியாக வடிகட்டிட்டு சூப்பு நம்ம குடிச்சிங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்குது. நீங்களும் இந்த கிழங்கை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.